குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் 12th ஸ்டாண்டர்டுக்கு உண்டான கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்டை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாப்டரில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். சப்ரோட்டீன். சப்ரோட்டீன் இட்ஸ் அ பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ். அதாவது ஒரு கோடை திருப்பி திருப்பி தேவைப்படும் போது உன்னோட ப்ரோக்ராம் லென்த்து அதிகமாயிரும், அதே ரிப்பீட்டடாக எழுதும்போது. அதே சமயத்தில் அந்த கோடை ஒரு தடவை எழுதிட்டு தேவைப்படும் போதையெல்லாம் கால் பண்ணுறோம். அப்படி தனிப்பட்ட முறையில் சின்னதாக கோடு எழுதி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னது, சப்ரோட்டீன். இதே கோடை ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர், அதாவது ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ், அது மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து கால் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் வேரியபிள்ஸ் கொடுக்குறோம், அதே சமயத்தில் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கிடலாம், அவுட்புட்டாக எடுத்துக்கிடலாம். ஸோ சின்ன சின்ன கோடிங்ஸாக இருந்தால் அதை சப்ரோட்டின்னு சொல்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அதை டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சராக பண்ணோன்னா அதுக்கு பேர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனில் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரோக்ராம். இப்போ 5ங்கிற நம்பருக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா 1 × 2 × 3 × 4 × 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இது. இதில் மல்டிப்ளிகேஷன்ங்கிற ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு தடையும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 1 × 2, அப்புறம் 2 × 3 அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருப்போம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ப்ரோக்ராமோட லென்த்தை அதிகமாயிரும். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை தனியாக எழுதி கால் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிக்கு தான் என்ன சொல்கிறோம், ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் டெஃபினிஷன் அப்படின்னு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறது உன்னோட ஃபங்க்ஷனுக்கு ஒரு நேமிங் கொடுத்து வேல்யூஸ் கொடுக்கறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படிங்கிறோம். இதில் உன்னோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கண்டிப்பாக என்னவா இருக்காது, ஒரு எக்ஸ்பிரஷனாக இருக்காது. ஸோ ஃபங்க்ஷனுக்குன்னே உண்டான ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, ஒரு கோடிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் கீவேர்டு. என்ன கீவேர்டு, லெட்டுங்கிறது உன்னோட ஃபங்க்ஷனோட கீவேர்டு. ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணாலே லெட்டுங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தால உன்னோட ஃபங்க்ஷனோட பேர் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ யூஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கணும். அந்த இமேஜ் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ். இமேஜ் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸுங்கிறது உன்னோட வேல்யூஸ், மதிப்பு என்ன கொடுக்க போகிற, 5ஆ 4ஆ அப்படிங்கிற வேல்யூஸை தான் என்ன சொல்கிறோம், இமேஜ் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு சின்னதாக சின்டாக்ஸ் கொடுத்துருக்கோம். லெட் REC FN A1, A2 அப் டு A1 இஸ் ஈக்குவல் டு K. இதில் லெட்டுங்கிறது கீவேர்டு, REC அப்படின்னு சொல்லியிருக்கிறது ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தால ஃபங்க்ஷனோட நேம்ஸை தான் A1லேருந்து A1 வரை கொடுத்தாச்சு. அடுத்தால கேங்கிறது உன்னோட இமேஜ் ஆஃப் த ஆர்கியூமெண்ட்ஸ். அப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னது, ஒரு ஃபங்க்ஷனானது தன்னையே திருப்பி திருப்பி கால் பண்ணிட்டு இருந்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னது, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க ப்ரோக்ராமில் ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிற நம்பருக்கு கால்குலேட் பண்ணுறோம். அப்போ 5ஓட ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம 1 × 2 × 3 × 4 × 5 இதில் ரிப்பீட்டடாக நம்ம பண்ண வேண்டியிருக்கு. இந்த இதில் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸை திருப்பி திருப்பி ஒன்ஸ் அகெயின் கால் பண்ணி நம்ம சொல்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது உன்னோட ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை தான் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த வேரியபிள்ஸ், டெஃபினிஷனில் சொல்லியிருக்கக்கூடிய வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் கொடுக்கறது தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறோம். இந்த பேராமீட்டர்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம், பேராமீட்டர் வித்தவுட் டைப், பேராமீட்டர் வித் டைப். பேராமீட்டர் டிக்ளேர் பண்ணுறத இதில் ஃபர்ஸ்ட் கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருப்போம், பின்னு ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ரெண்டு வேரியபிளுக்குமே என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா டேட்டா டைப்பை சொல்லியிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் வித் டைப். இதுலையும்
அதே சேம் செட் ஆஃப் கோடிங் தான். பட் என்ன சின்ன டிஃபரன்ஸ் பண்ணியிருப்போம், ஏங்கிற வேரியபிள் இன்டிஜர், பிங்கிற வேரியபிள் இன்டிஜர், ஐஎன்டின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை தான் இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறோம். ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டிஜர் தான் ஐஎன்டி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு உன்னோட ரிசல்ட்டு ஐஎன்டி. இப்போ இதில் என்ன பண்ணிட்டோம், உன்னோட டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரெண்டு ப்ரோக்ராமோட கோடிங்கோட அவுட்புட்டும் ஏ டு தி பவர் பி தான். இஃப் ஃபார் நெக்ஸ்ட்டு சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப்ஸ் எக்ஸ் டு ஒய். இதில் எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், ஒய்ங்கிறது ஒரு வேரியபிள். இந்த எக்ஸுங்கிற வேரியபிள் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா இன்புட் டைப்பை ரெஃபர் பண்ணுது. ஒய்ங்கிறது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அவுட்புட் டைப். நெக்ஸ்ட் x1 x2 டென்ஸ் டு ஒய். இதில் எக்ஸ்ன்னு சொன்னாலே அது என்னவாயிரும், இன்புட் ஆயிரும். ஸோ அப்போ x1 x2 அப்படிங்கிறது ரெண்டு இன்புட். இந்த ரெண்டு இன்புட் ஃபங்க்ஷனும் கம்பைண்டாக ஒய்ங்கிற அவுட்புட் கிடைக்குது. அண்ட் தென் லாஸ்ட் x1ல இருந்து xn வரைக்கும் கொடுத்துருக்குறோம் ஒய்ங்கிறது. ஸோ எக்ஸ்னாலே என்னவாயிரும், இன்புட் ஆயிரும். ஸோ நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், 1ல இருந்து n வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்ஸ் அகைன் ஒய்ங்கிறது அவுட்புட் ஆயிரும். ஸோ ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ் அண்ட் நோ டைனமிக் டெஃபினிஷன்ஸ். இதுக்கு என்ன மீனிங், அதாவது எந்த ஃபங்க்ஷனுக்கும் முதல்லையே டிஃபைன் பண்ணி அதனோட டைப்பை சொல்லிட்டோம் அப்படின்னா அது ரன் டைமில் அதோட டெஃபினிஷனை நம்மளால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. ஸோ ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் versus implementation. So interface defines what an object can do but won't actually do it. அதாவது இன்டர்ஃபேஸ்ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது இன்டர்ஃபேஸ். அதே சமயத்தில் இன்டர்ஃபேஸ் எந்த ஒர்க்கையும் என்ன பண்ணாது, கம்ப்ளீட் பண்ணாது. அதே சமயத்தில் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்டர்ஃபேஸ் என்ன சொன்னதோ அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது, இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு கிளாஸை டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்டேஷனையும் கம்பைன் பண்ணுறது தான் கிளாஸ் டிக்ளரேஷனில் சொல்லக்கூடியது. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் கிளாஸ்ன்னு ஒன்று டிக்ளேர் பண்ணோன்னா அந்த கிளாஸ் ஆனது எதா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுது. அதே சமயத்தில் ஆப்ஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்டேஷனாக ஆக்ட் பண்ணுது. ஸோ அப்போ கிளாஸ் என்ன செய்யும், ஆப்ஜெக்டை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், என்ன மாதிரி செய்யணும், என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கறது கிளாஸ். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸ். ஸோ கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ கிளாஸ்ன்னு டிக்ளேர் பண்ணாலே அது ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுது. அதோட வேலை ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணக்கூடியது. ஆப்ஜெக்ட் தான் என்னவாகுதுன்னா இம்ப்ளிமெண்டேஷனாக ஆக்ட் பண்ணுது. ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம பை மீன்ஸ் ஆஃப் கிவிங் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை கொடுத்து என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனுடைய பிஹேவியர். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். கார் டிரைவர் தன்னோட காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணது மூலமாக காரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறது ஒரு இன்டர்ஃபேஸ். ஆக்சிலேட்டர் ஆனது என்னவா ஆக்ட் பண்ணுது, இன்டர்ஃபேஸ் ஆக்ட் பண்ணுது. எதுக்கும் இடையில, கார் டிரைவருக்கும் இன்ஜினுக்கும் இடையில. ஸோ அப்போ இன்ஜின்ங்கிறது என்னது, ஒரு ஆப்ஜெக்ட். அதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது. என்ன மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபியூவல் டேங்க்லேருந்து எடுத்து காரோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ அப்போ இங்கே டிரைவருங்கிறது அவுட் சைடு வேல்டாக ஆக்ட் பண்ணுறாரு. ஆக்சிலேட்டருங்கிறது ஒரு இன்டர்ஃபேஸ். இன்ஜினில் அந்த காரோட ஃபியூவலை எடுத்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணது இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸாக ஆகுது. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம சப்ரோட்டீன்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தால ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷனை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, அதோடைய சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தால பேராமீட்டர்ஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் தென் இன்டர்ஃபேஸ்னா என்ன, இம்ப்ளிமெண்டேஷன்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சேனலை பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.